வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட் 12,880 பக்கமாக ஓப்பன் ஆகி 12,90 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 12,840 பக்கமாக நல்ல சப்போர்ட் எடுத்து 12,960 வரைக்கும் போயிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. புதிய ஹை கிரியேட் பண்ணியிருக்கு, ஹிஸ்டாரிக்கல் ஹை கிரியேட் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 12,900 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. மாற்றங்கள் இருக்கலாம், நம்ம இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறதுனால ப்ரைஸ் ஓப்பனிங்கில். சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, மறுபடியும் சொல்கிறோம், இந்த 12,860 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்து கடந்த 2 நாளில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போயிருக்கு. திருப்பி மார்க்கெட் வந்து இந்த 12,860 டெஸ்ட் பண்ணி திருப்பி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ 12,860 வரைக்கும் பை பண்ணி 850 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இன்றைக்கி கான்ட்ராக்டோட எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி, அதனால் ஆப்ஷன்ஸில் எப்படி பண்ணலான்னா நம்ம நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் மூவ் ஆகிறோம். நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 26ஆம் தேதி க்ளோஸ் ஆகிற கான்ட்ராக்டை. ஸோ 12,900 வந்து அட் த மணி ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம 13,000 கால் ஆப்ஷனை எடுத்துக்கலாம். 97 க்ளோஸ் ஆகிருக்கு இந்த கால் ஆப்ஷன். இது 70 ரூபா பக்கமாக வந்தது அப்படின்னா நீங்கள் இதை பை பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டில் வந்து 2 ரிஸ்க் இருக்குது இதில். என்ன அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து கூட கடகடன் மேலே போகலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட் ட்ராப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க 13,000 கால் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். அது எதில் பை பண்ணணும் அப்படின்னா 97 இருக்குது, ஒரு 70 பக்கமாக வந்ததுன்னா பை பண்ணி ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.